அம்மா பானு, அம்மா அம்மா பானு, அம்மா பத்மா. என்ன தாத்தா? என்ன வேணும் தாத்தா? குடிக்க தண்ணி கொண்டு வாம்மா. தாத்தா இன்னும் முடியலையா தாத்தா? இந்தா தாத்தா. ஐயோ தாத்தா பாத்து. தாத்தா தண்ணிய பார்த்து குடி தாத்தா. தாத்தா எனக்கு அம்மாவும் இல்ல, எங்க அப்பாவும் குடிகாரர். நீங்க இப்படி இரும்பிட்டு இருந்தா எங்களை யார் தாத்தா பார்த்துப்பா? ஆமா தாத்தா, உங்களை விட்டா எங்களை பார்த்துக்க யார் தாத்தா இருக்காங்க? இவங்க அப்பா அம்மா பெற்றதுக்கு பேசாம சன்னியாசியா போயிருக்கலாம். இவன் ஏன் பூமிக்கு பாரமா இருக்கிறான்? செத்து தொலைய வேண்டியதானே, இவன் பிள்ளைங்களாச்சும் நல்லா இருக்குமே. ஆளையும் அவனையும் பாரு, கரு கொட்டை மாதிரி. போது பாரு தண்டம், எதுக்குதான் இத பெத்தாங்களோ. அங்க பிள்ளைங்க சோத்துக்கு இல்லாம தள்ளாடுது, இங்க தண்ணியில தள்ளாடுறோம். தருதல தருதல இவனை எருமை மாடு மாதிரி வளர்த்து வச்சுக்கிறாங்க பாரு. அவன் அப்பா அம்மாவை சொல்லணும். வானம்மா, ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? என்னது இன்னைக்குமா குடிச்சிட்டு வந்த? ஏண்டா பிள்ளைய பாவத்தை கொட்டிக்கிற? பிள்ளைங்க பாவத்தை நான் கொட்டிக்கிறேன்னா? பாருடா, இந்த ரெண்டு பிள்ளை முகத்தை பாருடா. தாயில்லாத பிள்ளைங்கள ஏண்டா இப்படி சின்ன பின்னமாக்குற? தாயில்லா பிள்ளை நினைச்சுதான் நான் தண்ணி அடிச்சுட்டு என் பிள்ளைங்க தங்கமா பார்த்துக்கிறேன். அப்பா நீங்க குடிக்காம வரக்கூடாதா? அப்பா தினமும் இப்படி குடிச்சிட்டு வந்தா எப்படிப்பா? வீட்டுல அரிசி கூட இல்ல தெரியுமா?
என்னது அரிசி இல்லையா? காலையில இருந்து சோறே செய்யலப்பா. எங்களுக்கெல்லாம் பசிக்குதுப்பா. அப்பா சோறே ஆக்கலையாமே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இருந்தாலும் செய்யறதுக்கு இங்கதான் ஒண்ணுமே இல்லையே. உனக்கு குடிச்சா போதும். தங்கம் பசிக்கிற தங்கம், அப்பா பாதி பாட்டில் அடிச்சிட்டேன். வாங்க தங்கம், ஆளு கொஞ்சம் சரக்கு அடிக்கும், பசி ஆந்துடும். வாங்க. பசிக்குதா? இந்தா நீ கொஞ்சம் குடி, நீ கொஞ்சம் குடி. இந்த குடி, நீ கொஞ்சம் குடி. பசிக்குதுன்னு சொன்ன இந்த குடி, குடி. குடிக்கிறியா இல்லையா? இந்தா நீயும் குடி. இந்தா நீயும் குடிக்கிறியா இல்லையா? குடி, நீயும் குடி, குடி. இந்தா குடி. பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, குடி. இந்தா நீ குடி, இந்தா நீ குடி, குடி. டேய், நீ குடிக்கிறது இல்லாம பிள்ளைகளை எடுத்துக்கிட்டு இருக்க. எல்லாம் ஒரு மனுஷனடா. குடி, நீயும் குடி, குடி. இந்தா குடி. டேய், நீ கெட்டது இல்லாம பிள்ளைகளை இங்க எடுக்கிறியாடா? ஏய் பாவி. என்னையும் அடிச்சுட்ட நீ? ஏய் என்ன நடக்குது பாரு, என்னையும் அடிச்சுட்ட நீ? ஏய் உன்னை சும்மா விடுமா? என்ன ஏய் என்னையும் அடிச்சு விட்டே நீ. நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். அழுவாதீங்கம்மா. பத்மா, பானு, நான் இருக்கேம்மா, நான் இருக்கேன். அழுவாதீங்க, அழுவாதீங்க கண்ணு. உங்க தாத்தா நான் இருக்கேன், அழுவாதீங்க. அவன் கிடக்குறான் உங்க அப்பன். நான் இருக்கும்போது கவலைப்படாதீங்க கண்ணு. தாத்தா, அப்பா பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இவனை பிள்ளையா பெத்ததுக்கு பிள்ளையவே பெக்காம இருந்திருக்கலாம். இப்ப போதையில இருக்க நீ. போதை தெரியட்டும். இருடா, உன்னை நான் பாத்துக்கிறேன். ஒழுங்கா வர்றதா இருந்தா வா, குடிச்சிட்டு வர்றதா இருந்தா வீட்டை பக்கமே வராத. இங்கே போய் தொலைஞ்சு போயிரு. அப்பா என்னால குடிக்காம இருக்க முடியாது. இஷ்டப்பட்டா நீ இரு, நீ வேணா வெளியே போ. என்னையா வெளியே போக சொல்ற? வயசானவங்க பாக்குறேன், பிச்சு விட முடிச்சு மேலே கை வைக்கிற மேல. என்னடா பெத்தா பண்ணி அடிக்கிறா? காலையில முதல்ல குடிக்க போறேன், கையில நடுக்குது. குடிச்சிட்டு வீட்டுக்கு வராதா, காட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டு இருக்கான். யாரு கூட? ஏன் ஊடியா? இவன் என் வீட்டுக்கு வரானுங்கிறான். ஏன் வீடு இவன் என்ன சொல்றது? தொலைச்சு விட என்ன லுக்கு? இனிமே உன் தாத்தா பேச்சு கேட்க கூடாது, என் பேச்சு தான் கேட்கணும். தொலைச்சு விடும், தொலைச்சு. சரியா?
சேர்க்கறது இல்லை விளையாட்டுக்கு. சிப்போங்க. என்னடா அங்க முழுங்கிட்டு இருந்தீங்க? அவங்க விளையாட்டுக்கு வர சொன்னாங்கண்ணா. அவங்க விளையாட்டு வராங்களா? என்ன அழுதுகிட்டே வர்றீங்க? தாத்தா எங்களை யாருமே விளையாட்டுக்கே சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க. தாத்தா எங்களை தாயில்லாத பிள்ளைன்னு சொல்றாங்க தாத்தா. அப்படியா சொல்றாங்க? அவங்க கிடக்குறாங்க என்ன? உங்க 2 பேர்த்துக்கும் நான் இருக்கேன் கண்ணு. அம்மா சாமி கிட்ட போயிருக்காங்க கண்ணு. கூடிய சீக்கிரம் வந்துருவாங்க. என்ன கண்ணு? பிள்ளையாரப்பா, என் மனைவியை பறிச்சுட்டு நான் பெத்த மகனும் குடிகாரனாக இருந்தேன். அவன் திருந்துவான்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தேன். அவன் வாழ்க்கையும் நிலைக்கலையப்பா. அவன் பெத்த பிள்ளை 2 பிள்ளைங்க, என் பேத்தி. அவங்கள சிறப்பாக வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு சிறப்பாக வளர்க்கவே முடியலையப்பா. நான் என்ன பாவம் பண்ணம்பா? என்ன பாவம் பண்ண? பேத்திகளை பார்த்து தாயில்லாத பிள்ளைன்னு மனசு புண்படுத்துறாங்கப்பா. ஊரே பேசி 2 பேத்திக மனசுல புண்படுத்துறாங்கப்பா. பேத்தி என்ன பாவம் பண்ணுச்சுப்பா? என்ன பாவம் பண்ணுச்சு? நம்ம தானே நம்ம சுந்தர மாமா மாதிரி இருக்கு. ஆமாம் துர்கா, சுந்தர மாமாவை தான். சுந்தர மாமாவா? அம்பி, நம்ம சுந்தர மாமா ஏன் இங்கே படுத்துருக்கணும்? தெரியலையே துர்கா. என்னவா இருக்கும்? வா கேட்டு பார்ப்போம். மாமா, சுந்தர மாமா, சுந்தர மாமா. துர்கா, என்னம்மா? என்னம்மா இங்கே படுத்துருக்குறீங்க? என்னம்மாச்சு? முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. துர்கா, என்னத்தம்மா சொல்றது?
என் பேத்திகளை பார்க்கும்போது என் மனசெல்லாம் கொதிக்குதுமா. மாமா குழந்தைக்கு என்ன மாமாச்சு? குழந்தைங்க நல்லா தானே மாமா இருந்தாங்க. நேற்று கூட விளையாடிட்டு இருந்தாங்களே மாமா, என்ன ஆச்சு? குழந்தைகளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. என் பையனை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்குமா. இல்லம்மா, ஒத்த பையனு செல்லம் கொடுத்து வளர்த்து அவன் குடிகாரனா மாறிட்டாம்மா. குடிகாரனா மாறிட்டான். கால் கட்டு போட்டு திருந்துவான்னு பார்த்தேன். கால் கட்டு போட்டேன், திருந்தவும் இல்லை, திருந்தவே இல்லை. அதனால என் மருமகனும் செத்து போயிட்டான். இப்போ இருக்கிறது 2 பேத்தி மட்டும்தான். அந்த பேத்திகளை காப்பாத்ததா எவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்குமா. அதுக்காக மாத்தம் பிள்ளையாத்தான் தொட இங்க வந்து படுத்திருக்கேன். மாமா ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா, அவரை நம்பி வந்துட்டீங்கல்ல, பிள்ளையார் எல்லாம் பிள்ளையாரை நம்பி வந்துட்டீங்கல்ல மாமா, பிள்ளையார் கண்டிப்பா உன் பேத்திங்கள நல்லபடியா பாத்துக்குவாரு. அவர் யாரையும் கைவிட்டது இல்லை, சரியா? சும்மா அழுவாதீங்க, வாங்க போயிட்டு சாமி கும்பிடுவோம் முத. அப்பா 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 டேய், அப்பா டேய், என்ன ஆச்சு? டேய், என்ன ஆச்சு? டேய், பாரும்மா. டேய், நான் என்னடா ஆச்சு? டேய், பாரும்மா. அப்பா, அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா எந்திரிங்கப்பா. பாப்பா, எந்திரா. டேய், நான் என்ன சத்தம் போட்டாலும் கேட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பையே. டேய், இன்னைக்கு என்னடா ஆச்சு? டேய், ஐயோ, போலே போயிட்டேடா. டேய், டேய், ஐயோ. டேய், மாவளே போயிட்டேடா. டேய், ஐயோ. பாருங்கம்மா, பாருங்கம்மா, சின்ன குழந்தையில விட்டுட்டு போயிட்டாங்க. எப்படி நான் இந்த குழந்தையில வளர்ப்பேனா? ஐயோ, டேய், டேய், ஐயோ. பாருங்கம்மா, பச்சை குழந்தையில வச்சு எப்படிதான் காப்பாற்றணும்? போயிட்டாரு. பாருங்க.